வணக்கம் தமிழர்களே, நீங்க எங்க வந்திருக்கோம்னா கேள் வந்து ஜலான் அலுவலகம் இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட். இது நம்ம ஊர்ல நம்ம டீனர் எல்லாம் போனோம் வச்சுக்கோங்க. சென்னையில பாத்தீங்கன்னா ஃபுல் மார்க்கெட் சைடுல இருக்கும். அது மாதிரி இந்த ஃபுட் மார்க்கெட் எல்லாமே இந்த ஃபுட் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 12 மணி 1 மணி இருக்கும். எல்லா வகையான ஃபுட்டு கிடைக்கும். அமௌண்ட் ரொம்ப கம்மியா கிடைக்கும். ஸோ இது வந்து வீக்கெண்ட்ஸ் வந்து வந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னென்ன ஃபுட்ஸ்லாம் இருக்கு லைட்டாக உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். என்ட்ரன்ஸு இது வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். நடந்து போக இடிச்சு தான் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கடை இருக்குது. அப்படியே காட்டிட்டே வரேன். நல்லாயிருக்கும். இங்கே எல்லாருமே வந்து ஜாலியாக வருவாங்க. வந்துட்டு ஒரு சும்மா ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அங்கங்கே வாங்கி வாங்கி சாப்பிட்டே போவாங்க. ஸோ இந்த பழம் தான் வந்து டொரியன் பழம். நம்ம ஊரில் வந்து பலாப்பழம்னு சொல்லுவோம், அதுமாதிரி டைப்பில் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்க. இது சர்பத்து நம்ம ஊரில் இது மாதிரி. ஸோ ஃபுல்லாக நிறைய டொரியன் பழம் இருக்குது. அப்புறம் வந்து கோகனட் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீன் வகைகள், இந்த ஸ்கியூட்டு சின்ன அவ என்ன மீன் வகை கடல் என்ன மீன் வகைகள் அந்த அதெல்லாம் கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வெளியில ரோட்லேயே பார்த்தீங்கன்னா டேபிள்லாம் சேர் போட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருப்பாங்க. ரொம்ப பிஸியான இடமா இருக்கும். இன்னும் 2 டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 8 o'clock. இன்னும் ஒரு 2 hours ஆயிடுச்சுன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சாப்பிட்றதுலாம் கூப்பிடுவாங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், வாங்க வாங்க கூப்பிடுறது. இந்த ரோட்டோட லாஸ்ட் எண்டு திரும்பி பார்த்தீங்கன்னா சகப்புல ஒன்று மேலே ஒரு துணி மாரி இருக்கும். அந்த பேனர் வரைக்குமே வந்து இந்த ஃபுல்லஸ்ட் ஃபுட் ஸ்ட்ரீட் மார்க்கெட் தான். இது ஃபேமஸான இடம் மலேசியாவில். மக்களை இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? வண்டு மாரி இருக்கா? வண்டு கிடையாது, இது பேர் வந்து கிரை ஃபிஷ். இங்கே ஒன்று பாருங்க, இந்த ஃபுட்டில் இங்கே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஃபிஷ்லாம் வச்சுருப்பாங்க. இந்த ஃபிஷ்ல உங்களுக்கு எந்த ஃபிஷ் வேணுமோ நீங்கள் கை காட்டினீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை ரேட்டை போட்டு கொடுத்துருவாங்க. அதேமாதிரி நண்டு அப்படி எந்த நண்டு வேணுமோ அவங்க கொடுத்துருவாங்க. எல்லாம் உயிரோட இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கிரில் சீ ஃபுட்டு. இங்கே பாருங்க, ஆக்டோபஸ் தெரியுதுங்களா? ஆக்டோபஸ்லாம் போட்டு வறுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மக்களே, எத்தனை பேர் சாப்பிடாம பாருங்க. இன்னும் போய் சேர முடியல, அவ்வளவு கூட்டமா இருக்கு. இங்க பாருங்க, நண்டு ஃபுல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம குழம்புல போடுவோம்ல, இதெல்லாம் ஃப்ரை பண்ணது. மக்களே இங்க பாருங்க, கரும்பு ஜூஸ் விற்கிறாங்க பாட்டில போட்டு. இங்க திரும்பி அதே மாதிரி தான் எல்லா கடல் வகைகள், ஃப்ரைடு ஸ்குட். அது கேஸ் அங்க பாருங்க, ஒரு பொண்ணு வந்து வச்சிருக்காங்க. அது என்ன தெரியுமா? வீச்சு புரோட்டா. இந்த டைப்ல வந்து வீச்சு மேல இல்ல பெருசா வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க. மக்களே இங்க பாருங்க, இது பேர் பாவ். இதுல வந்து கறி சிக்கன், பார்பிக்யூ சிக்கன், பீஃப் இருக்கும், அப்புறம் வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கோம், அப்புறம் பாண்டன் காயா இருக்கும். இது பேர் தான் வந்து பாவ். கேஸ் என்ன இதுக்கு பாத்தீங்களா? டெலிஜியஸ் டக் நெக், பாத்தோட கழுத்து பகுதி விற்கிறாங்க பாருங்க. நாக்கெல்லாம் ஊறுதா? மக்களே இது பார்த்தவங்க என்ன தெரியுது? பண்ணி நினைக்கிறீங்களா? அது பண்ணி கிடையாது, ஆடுதான். அது லேம்ப். இது ஸோ நம்ம ஊர்லாம் ஆடு வெட்டுவோம்ல, அதுமாரி தான் அது. அவங்க ஃபுல்லாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரே லேம்பை வந்து அப்படியே ஹீட் பண்ணி, இங்கே பாருங்க, ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் அதை உரிச்சு சாப்பிட்றாங்க எல்லாமே. கைஸ் இந்த டொரியன் பழம் சொன்னல, டொரியன் பழம் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நம்ம பலாப்பழம் இருக்குல்ல, பலாப்பழம் மாரி தான் இருக்கும் பாருங்க. மக்களை இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக ஃப்ரை பண்ண ஐட்டம் தான். சிக்கன், மட்டன், பீஃப், போர்க். ஆக்சுவலாக வந்து மலேசியாவில் போர்க் ரொம்ப கம்மி தான், சில இடத்துல மட்டும் தான் கிடைக்கும். இல்லை இங்கே பாருங்க, ஸ்கூட் இருக்கு பாருங்க. ஒவ்வொன்றும் ஒரு ஸ்கூட் லெவல் பாருங்க. சின்னது வந்து பெருசு வரைக்கும் போனால் எப்படி இருக்குன்ட்டு. மக்களை இங்கே பாருங்க, இது ஆயிஸ்டர் பேரு. இது எப்படிதான் கடல் கீழே பார்த்தீங்கன்னா சங்கு இருக்கும்ல, சங்குக்குள்ள வந்து வாழ்ற ஒரு உயிரினம் அது. கைஸ் நம்ம எண்டு பகுதி வந்துட்டோம், இதான் கடைசி பகுதி. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் நைட்.